வினோத் ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சும்மா தாறுமாறான சம்பவம் நடக்க போகுது ப்ரோ. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ட்ரீட் தான் சொல்ல தோணுது. நீங்க எல்லாம் வருத்தமா இருக்கலாம். அவர் வந்துட்டு பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியேறிட்டாரு, 18 லட்சத்தோட வெளியேறிட்டாரு. அவர் டைட்டில் அடிக்கணும், 50 லட்ச ரூபா வாங்கணும், அந்த காரை வாங்கணும், அவர் வெற்றி அடையணும்னு சொல்லி நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தீங்க, ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க, உங்க அன்பு எல்லாரும் கானா வினோத்துக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க. பட் அவரு அது வந்துட்டு அவருக்கு தெரியாம, ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. அவரை ஒன்றும் குத்தம் சொல்ல முடியாது. அவருக்கு வந்துட்டு அந்த காசு பெரிய காசா தோணி இருக்கு, அதனால எடுத்துட்டு வெளியேறிட்டாரு. இப்போ மீண்டும் பிக் பாஸ் 9 தமிழ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்க போகிறார் நம்ம கானா வினோத். இன்னைக்கு நம்ம கானா வினோத் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆவார். நீங்க எல்லாம் பாப்பீங்க கண்டிப்பா. ப்ரோமோ ஒன்லயே கூட நீங்க அதை பார்க்கலாம். கானா வினோத் ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியா இருங்கப்பா. ப்ரோமோலயே வந்து கமெண்ட் சும்மா அடிச்சு தெறிக்க விடுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ப்ரோமோ போட்டா கூட கானா வினோத் தான் ரியல் வின்னர் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ரியல் வின்னர் கானா வினோத் தாங்க, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், திவ்யாவுக்கு நான் என்னதான் சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு கானா வினோத் பிடிக்கும் அப்படின்றத நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். திவ்யா அவர்கள் கேமும் பிடிக்கும், கானா வினோத் கேமும் பிடிக்கும். கானா வினோத் எல்லாரோட மனசையும் சம்பாதிச்சிட்டாரு, ஆதரவு எல்லா லவ்வும் சம்பாதிச்சிட்டாரு. ஸோ வெளியே எல்லாம் பயங்கரமான செலிப்ரேஷன். அந்த ரியல் செலிப்ரேஷன்னா இதுதாங்க. வெளியே பார்த்தீங்களா இல்லையா, சும்மா மாலை போட்டு வெடி வெடிச்சு அப்படி மனுஷன் BMW கார்ல வராருங்க. வேற மாதிரி அவங்க வைஃப் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம கானா வினோத் அவர்கள் என்ட்ரி கொடுத்திருக்காரு, ரீஎன்ட்ரி. வேற மாதிரி தலைவன் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உள்ள வந்து சம்பவம் பண்ண போறாருங்க. ஏன்னா வெளியே எல்லாத்தையும் பார்த்துருக்காரு, அவங்க வைஃப் சொல்லியிருப்பாங்க, இவங்க இது பண்ணாங்க, அவங்கவுங்க அது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா வச்சு செய்வார். எப்படி கண்டிப்பா வச்சு செய்வார். வீட்டுக்குள்ள வேற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கெஸ்டா வேற வந்திருக்காங்க. நம்ம திவ்யா இருக்காங்க, நம்ம சபரி இருக்காங்க, அரோரா இருக்காங்க, அப்புறம் விகாஸ் விக்ரம் இருக்காங்க. விகாஸ் விக்ரம் என்னெல்லாம் பின்னாடி பேசினாரு வினோத்தை பத்தி எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு வந்திருப்பாரு. கண்டிப்பா அவரோட ஸ்டைல்ல வேற மாதிரி ரிப்ளே தக் லைஃபா கொடுக்க போறாருங்க. சம்பவம் பண்ணிருக்கிறாருன்ற மாதிரி தான் எனக்கு தகவல் வந்துச்சு. இவர் மட்டும் என்ட்ரி ஆகல, கூட நம்ம நடிப்பு அறைக்கும் என்ட்ரி ஆயிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ இப்பதானே ப்ரோ வெளியே இருந்தாங்க, அதுக்குள்ள நடிப்பு அறிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க நடிப்பு அறைக்கு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. புரிச்ச முன்னாடி தொல்லை தாங்க முடியாது ப்ரோ. ஆல்ரெடி பிரச்சனை வேற வீட்டுக்குள்ள இருக்காரு. இப்போ சாண்ட்ரா வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்து ஒரே கூத்தா இருக்க போது போங்க. சாண்ட்ரா என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா ஒரு பெரிய சண்டை இருக்கும் ப்ரோ. ஏன்னா பிரச்சனை வந்துட்டு அங்க கையை பிடிச்சி, அங்க திவ்யா கையை பிடிச்சி அப்படியே வாமா நாம இங்கதான் இருக்கோம் பேசிக்கலாம், யோ உன் பொண்டாட்டி வரப்போதுன்னு தெரியாம நீ வந்துட்டு உட்காந்துலாம் பண்ணிட்டு இருக்கியா. அதே வந்துட்டு திவ்யாவை வந்துட்டு கட்டி பிடிக்க போகும்போது ஹே தள்ளி விடுமா ஹே அப்படின்ற மாதிரி பார்த்துச்சு. அந்த பொண்ணு என்னங்க பண்ணுச்சு, என்ன தப்பு பண்ணுச்சு? உங்களோட சேர்ந்து பேசி அதுதான் அது பண்ண தப்பு, ஓகேங்களா? உங்களோட சேர்ந்து பேசினதான் தப்பு. நீ இந்த அம்மா அந்த அம்மா என்னன்னா, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகி 2 குழந்தை இருந்து அந்த கமருதீன் அந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்கும்போது காருக்குள்ள அப்படிலாம் கேவலாம் பேசி உங்களை உதைக்கும் போது அந்த அம்மா தாங்க, திவ்யா தாங்க காருக்குள்ள உங்களை வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவா எவ்வளோ கத்தி உங்களுக்காக நின்று பேசினாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்களே, உங்களுக்கு தெரியாது? எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் வந்து சாண்ட்ரா அநியாயம் நடக்குதோ எதாவது நடக்குதோ நம்ம திவ்யா அவர்கள் நின்று பேசியிருக்காங்க. எங்க திவ்யா கதை நடக்கும்போது நீங்க எங்க நின்று பேசியிருக்கீங்க சாண்ட்ரா அவர்களே? அப்ப நம்ம தான் கேட்க தோணுது. ஸோ சாண்ட்ரா அவர்கள் கடைசி வரைக்கும் நம்ம திவ்யாவை புரிஞ்சிக்காமே போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பாவங்க. அங்க கட்டி பிடிக்க போகும்போதெல்லாம் ஓகேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு என்னம்மா இப்படி நடிக்கிறியாம்மா, நம்ம ரம்யா சொன்ன மாதிரி தான். ரம்யா உள்ள வந்து 100ல ஒரு வார்த்தை அடிச்சு சொன்னாங்க, நீங்க நடிக்கிறீங்க வெளியே போய் பாருங்க, என்கிட்ட மூஞ்சிக்கு நேரம் நல்லா பேசுறீங்க, பின்னாடி போய் என்னை பத்தி தப்பா பேசுறீங்க. அது வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள். நடிப்பறைக்குன்னா சும்மாவா, ரொம்ப ரொம்ப கேவலங்க. எனக்கு இன்னமும் அதுல சந்தேகம் இருக்கு. பார்வதி கமருதீன் என்னதான் அவங்க பண்ணது தப்பா இருந்தாலும் அவங்க அந்த தப்புக்கு என்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு வெளியேறிட்டாங்க. நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா, ஒரு மனுஷன் காலை பிடிச்சி லிட்டரலா ஃபிளாட் ஆகி பணிஞ்சு மன்னிப்பு கேட்கறான். லிட்டரலா காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கறாங்க. அதை விட யார் என்ன கேட்பான்? உணர்ந்து ஒருத்தன் கேட்கறான்னா அப்ப திரும்பி சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி விட்டுறது. மன்னிச்சிட்டேன்னு கூட சொல்ல வேணாம், தூக்கி விட கூட இல்லாம நீ திரும்பி அப்படி வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கன்னா எவ்வளோ கேவலமான ஜென்மமா இருப்ப நீ. இப்போ வேற நீ உள்ள என்ட்ரி ஆகிற என்னெல்லாம் கேவலத்தனத்தை திருப்பி பண்ண போறியோ, வெளியே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. வந்து இந்த 2 நாள் மக்களே இன்னும் டாக்ஸிக்கா போகுதுன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி திவாகர் அண்ணா வந்துட்டு சும்மா அப்படி இப்படின்னு சொல்லி திவ்யாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு, ஓகேங்களா? அப்பா அந்த பொண்ணை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த பொண்ணு உட்காந்து கண்டிப்பா அழப்போகுது. எனக்கு தகவல் அந்த பெரிய திவ்யா அவர்கள் ஆல்ரெடி ரொம்ப புரோக்கனா இருக்காங்க, ஓகேங்களா? திவாகர் வந்து அப்படி சின்னதா வந்துட்டு இது பண்றாப்புல நம்ம சாண்ட்ரா அவர்கள் பண்ணிட்டு போனதுல ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. எல்லாரும் இன்னப்ப கடைசி கப்பு வாங்குற வரைக்கும் கூட இது பண்ணுவீங்க அப்படின்ற தான் சொல்ல தோணுது. சீசன் 7லயும் அதே மாதிரி தான் அர்ச்சனாக்கு நடந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நடக்குது நம்ம திவ்யா அவர்களுக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அர்ச்சனா எப்படி டைட்டில் வின்னர் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த சீசன்ல நம்ம திவ்யா கணேசன் அவர்கள் வந்துட்டு வைல்ட் கார்டில் வந்து டைட்டில தட்டி தூக்க போறாங்க. அதுல எப்படி ஒருத்தர் வந்து வின்னராக போக இருந்த நிலையில அவரை வந்து வெளியே அமிச்சாங்களோ இதுல வந்துட்டு அவர் வந்துட்டு அவரே பெட்டி எடுத்துட்டு போயிட்டார். பிரதீப் ஆண்டனி ஒருத்தவரை வந்துட்டு வின்னர் ஆயிருப்பார்.
அவரை வந்துட்டு வெளியே அமிச்சாங்க. எல்லாரும் ரெட் கார்டு கொடுத்து பிளான் பண்ணி சரி பண்ணி, இதுல என்னன்னா கானா வினோத்ன்றவர் வந்துட்டு பெட்டி எடுத்துட்டு அவரே வெளியேறிட்டாரு. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அர்ச்சனா அதில் உருவானாங்க, இதில் திவ்யா கணேஷ் உருவாகி டைட்டில் தட்டி தூக்க போகிறாங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ கானா வினோத் இருந்திருந்தாருன்னா பயங்கரமான டஃபாக போயிருக்கும். அதில் கானா வினோத் திவ்யா யார் வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம். யார் ஜெயிச்சிருந்தாலும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். இப்போ கானா வினோத் வீட்டுக்குள்ளே போய் பயங்கரமான சம்பவத்தை பண்ண போறாரு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ப்ரோ, சம்பவத்தை பண்ண போறான்னா சம்பவத்தை பண்ண போறோம்னு தான் சொல்ல முடியும். கானா வினோத் ஃபேன்ஸ்லாம் அடிச்சு தெருக்கி விடுவாங்க. நீங்கள் இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா, எத்தனை கானா வினோத் ஃபேன்ஸ் இருக்கீங்கப்பா, எல்லாம் கமெண்ட்ஸில் அடிச்சு தெருக்கி விடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் இருக்கீங்க, எங்க இருந்து சப்போர்ட் பண்ணீங்க போட்டு சொல்லுங்க. கானா வினோத் ஃபேன்ஸ் ஃப்ரம் சென்னை, கானா வினோத் ஃபேன்ஸ் ஃப்ரம் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, அண்டார்டிகா, இங்கே அங்கே மார்ஸ் அப்படிலாம் போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கானா வினோத் ஃபேன்ஸ் எங்கெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ மெசேஜ் ப்ரோ எனக்கு. ப்ரோ கானா வினோத் என்ன ஆனார் ப்ரோ, நிஜமாலே பெட்டி எடுத்துட்டாரா, அது எடுத்துட்டாரா, அவர் வந்துட்டு என்ன ப்ரோ வச்சு, அவர் வந்துட்டு சம்பளம் கொடுப்பாங்களா, எவ்வளோ நாள் கழிச்சு காசு வரும், மொத்தமாக அவளுக்கு எவ்வளோ காசு வரும், அதுக்கு வந்து எனக்கு அவ்வளோ மெசேஜ் வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சுதுங்க அந்த மனுஷன் மேலே எவ்வளோ நீங்கள் அன்பு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒருத்தவங்களாம் ஒரு லேடி ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ வந்துட்டு கானா வினோத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ப்ரோ வரும், இந்த சேலரி இந்த 18 லட்ச ரூபா எடுத்திருக்காருல, இது எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு எவ்வளோ ப்ரோ வரும், ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுறவர் ப்ரோ, ரொம்ப பாவம் ப்ரோ அவரு அப்படின்னு நம்மலாம் போட்டுருந்தீங்க. அதை பார்த்துட்டு என்னால் இப்படி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க, வேற மாதிரிடா நீங்கள் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. ஸோ அந்த மனுஷன் அந்த ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அது இன்னமும் மைண்டில் இருக்குது. என்ன சொன்னார்னா, ஒருத்தன் பசியில் பயங்கரமான பசியில் சாப்பிடாமல் இருக்கானா அவனுக்கு பிரியாணிக்கு ஆசைப்படுவானா, இல்லை வந்துட்டு பழைய சோறு, ஒரு வேலை சோறு ஏதாவது ஒரு சோறு கிடைச்சா போதுன்னு நினைப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சோறு கிடைச்சா போதும் தான் நினைப்பான், பிரியாணிலாம் ஆசைப்பட மாட்டான் அப்படின்ற சொன்னார் பார்த்தீங்களா. அது வந்துட்டு எனக்கு அங்கேயே முடிஞ்சுட்டாங்க. யாரா மாதிரியா நீ மனுஷன், நீ வந்துட்டு கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சும்மா கானா வினோத் வில் பி வெளியே வேற மாதிரி ஃபியூச்சர் அவருக்கு இருக்குது ப்ரோ. வெளியே மனுஷன் வந்துட்டு ஹீரோ ஆகிறாரோ இல்லை அந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆள் ஆகிறாரோ, கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகிறாரு, அது உண்மை. ஓகேங்களா? அது நடக்க தான் போகுது. ஏன்னா அவர் சொல்கிற மக்களே, எனக்கு இந்த 18 லட்சமே கோடி ரூபா மாரி, இந்த 18 லட்சமே எனக்கு கோடி ரூபா மாரி, எனக்கு இந்த காசும் போயிடுமோன்னு ஒரு பயம் தான். அதனால தான் நான் எடுத்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் அன்பை பார்த்துட்டு என்னால் என்ன பண்ணுறது, நான் தப்பு எது பண்ணிட்டணும் அப்படின்னாலும் எனக்கு சொல்ல தெரியல. பட் நிஜமாலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் அன்புக்கு எல்லாருக்கும் நன்றின்றத ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாரு. வேற மாதிரி மனுஷன் ப்ரோ, கண்டிப்பாக வேற மாதிரி மனுஷன். இப்போ உள்ள என்ட்ரி ஆறாரு, வேற மாதிரி இருக்க போகுது ப்ரோ. அந்த கானா வினோத் இல்லாத வீடே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே சொல்லலாம் கமருதீன் பார்வதி இல்லாமல் வீடு நல்லா இல்லை ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா கானா வினோத் இல்லாமல் தான் வீடு நல்லா இல்லைன்றதை நான் சொல்லுவேன். கானா வினோத் இருந்தாருன்னா அப்படியே ஜோக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கலகலன்னு வச்சிருப்பார். அந்த இதை நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ கானா வினோத் திருப்பி வராரு. இந்த 2 நாள் அப்படின்னா 2-3 நாள் இருக்குல்ல, 3 நாள் வந்துட்டு பயங்கர ஃபன்னாக கலகலன்னு இருக்க போதுன்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஃப்ரைடே அவங்க எல்லாருமே வெளியேறிடுவாங்க. ஃப்ரைடே வெளியேறிடுவாங்க. ஓட்டிங்கில் என்ன விஷயம் நடக்குது ப்ரோ, என்ன பித்தலாட நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. அஃபிஷியல் ஓட்டிங் சொல்லி அடுத்த வீடியோ உங்களுக்கு அஃபிஷியல் ஓட்டிங்கில் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். என்ன நடக்குது, யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா, ஓட்டிங் நம்பர்ஸ் எப்படி போகுது, என்ன பிளான் வச்சுருக்காங்க டீமு, என்ன மாதிரி ஷூட்டிங் நடக்க போது எல்லாத்தையும் உங்களுக்கு லைவ் அப்டேட் சொல்கிறேன். ஏன்னா நேற்று போட்ட வீடியோவில் எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் வேணும், காலையில் ஒரு வீடியோ போடுங்க, மத்தியானம் ஈவினிங் அண்ட் நைட்டு லைவும் வாங்க, வீடியோவும் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்தும் நான் உங்களுக்கு நிறைய ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பற்றி பேச போகிறேன், நிறைய அப்டேட் சொல்ல போகிறேன், உங்களை என்டர்டெயின் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்கப்பா. லைக்கை தட்ட மாட்டீங்க, தட்டி விடுங்க. முக்கியமாக இது கானா வினோத்கான வீடியோங்க. கானா வினோத் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாரு, நேற்றே கொடுத்துட்டாப்புல. இன்னைக்கு உங்களுக்கு டிவியில் காட்டப்படும். வேற மாதிரி சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு, ஃபன்னு காத்துட்டு இருக்கு. சாண்ட்ரா அவர்கள் நடிப்பாறைக்கும் வீட்டுக்குள்ள என்ட்ரியா இருக்காங்க. பிரஜனோட சேர்ந்து நம்ம திவ்யாவுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுக்கு உள்ள என்ட்ரா இருக்காங்கன்னு தான் சொல்ல தோணுது. ஆமாங்க, கண்டிப்பா ஆப்வியஸா அதுதான். ஓகேங்களா? திவ்யாவை அவங்களுக்கு பிடிக்கல, பிரஜனா அவர்களுக்கும் பிடிக்கல, நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கும் பிடிக்கல. கண்டிப்பாக வந்துட்டு டிகிரேட் தான் பண்ணுவாங்க. இன்னலாம் வேஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லை வந்து நீ இந்த மாதிரி பிஆர் வச்சிருக்க, அப்படி வச்சிருக்க, உன் பிஆர் டீம்லாம் நான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. நிறைய சண்டைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க எல்லாத்தையும் பாருங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. திவ்யாக்கா இல்ல சாண்ட்ரா நடிப்பு அரைக்கிக்கான்றதை சொல்லுங்க. கானா வினோத் ஃபேன்ஸ் உங்ககிட்ட இருந்து நிறைய கமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மினிமம் ஒரு 500 கமெண்ட் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா பண்ணுங்க. பார்த்து நான் வந்துட்டு லைக் பண்றேன். எத்தனை கமெண்ட்ன்றதையும் நான் சொல்றேன். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? அடுத்த வீடியோல அடுத்த ஓட்டிங் அப்டேட், அஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.